a chapter. I'm a gangster, God is my freaking banker. Money's the master, but that's not what I'm running after. Pistol புகழ்ந்து கொண்டிருக்கும் நான் ஒருவன். இந்த உலகத்தில் யார் எந்த பகைவன்? நான் ஒரு தனிப்படை, நானே எந்த தலைவன். நான் என்று தனி ஒருவன். கோவிலுடைய டைரக்டருக்கு லட்சுமணனுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன். ராஜாவுக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியாது, ராஜாவுக்கும் சொல்லியாகணும். அதே நேரத்தில் பல கஷ்டங்கள், பல ப்ராப்ளத்துக்கு நடுவில் இந்த கல்யாண கிருஷ்ணா இந்த படத்தை கொண்டு வரதுக்கு பட்ட கஷ்டங்கள் சொல்ல முடியாது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீ கஷ்டப்பட்ட பலன் அனுபவிச்சே தருவேன். அந்த பலன் நம்ம அனுபவிப்போம். என்ன ரிலீஸ்க்கு முதலே சொன்னேன் கஷ்டப்படாத, நேரம் வரும்போது அதோடைய பலன் அனுபவிப்போம் நம்ம. ஏன்னா உண்மையான கஷ்டத்துக்கு கடவுள் நிச்சயமா பலன் கொடுப்பாரு சொன்னேன். அந்த பலன் தான் இன்னைக்கு அனுபவிச்சிருக்கோம். தேட்டர்கள் கொஞ்சம் வளைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆடியன்ஸ் உண்மையாவே ரசிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ படத்து மூலமா நினைக்கவே இல்லை, உணர்வுபூர்வமா ரசிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த கண்டினியூஷன் நிச்சயமா இது 2015 எங்க லைஃப்ல மறக்க முடியாத வருஷம். இந்த 2015 நிச்சயமா மறக்க முடியாது. அதே மாதிரி வரும் காலங்களிலும் மறக்க முடியாம தொழிலா செஞ்சு சிறந்தையோட எவ்வளவுதான் உயரம் பண்ணாலும் நான் எப்பவுமே சொல்றேன் எல்லாருக்குமே, ஒவ்வொரு படமும் நமக்கு ஒவ்வொரு படம் மாதிரி. அதனால அந்த படத்தை முடிச்சிட்டோம்னா அடுத்த படமும் புது படம் மாதிரியே செய்யணும்னு சொல்லுவேன் நான். அதனாலதான் என்னுடைய படங்கள் எல்லாமே நான் எடுத்து இதுவரும் தெலுங்காட்டும் தமிழாகட்டும் வெளிவரும் ஃபிளாப்புங்கிறதே கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர் பக்கவா லாஸுங்கிறதே கிடையாது. என்னை பொறுத்தோட லாபத்துல தான் டிஃபரன்ஸ் இருக்கும். மற்றபடி என்னுடைய படம்னாலே எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி அதே மாதிரி இவர்களும் அதை கையாண்டு அடுத்தடுத்த படங்களும் தன்னுடைய புது படங்களாக முதல் படங்களாக எண்ணி அடுத்தடுத்த படங்களையும் வெற்றி கொடுக்க வேண்டும் என்று வேண்டி வெளிவருகிறேன். நன்றி, வணக்கம். மோகன் அப்பா அவர் தான் நான் எம்குமரன் பண்ணும்போது அடிக்கடி சொல்லுவார், ஜெயிக்கிறவா சொல்லிட்டு அவர் தான் அதை சொல்லிக் கொடுத்தாரு. பட் எல்லாரும் என்ன பெருமையாக சொல்லுவாங்க, நல்ல வார்த்தை சொல்றீங்கன்ட்டு. அதுக்கு முழு காரணம் அப்பா தான். ரொம்ப மகிழ்ச்சிப்பா. நல்ல ஞாபகம் இருக்கு. எம்குமரன் சன்னா மகாலட்சுமி மிகப்பெரிய கேர் அந்த படம் எனக்கு. ஏன்னா அந்த படத்துக்கு கொத்தா போயிட்டு அவார்டாக வாங்கிட்டு வந்தோம், ஸ்டேட் அவார்ட்லாம். ஸோ பெஸ்ட் ஹீரோவா நம்ம ஜெயம் ரவி சார், பெஸ்ட் மூவியா நம்ம ராஜாவுக்கு, மோகன் அப்பாவுக்கு, பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் எனக்கு கிடைச்சது. அந்த அவார்டு கண்டிப்பா இந்த ஊடகத்துக்கும் கிடைக்கும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை. எத்தனை ஹீரோக்களுக்கு ஒரு ஹேட்ரிக் வெற்றி கிடைக்கும்ன்றது தெரியாது. ரவி சார் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹிட்ல இல்லை. ஆனால் அப்போ கூட அவர் என்ன சொல்றாருன்னா, மனசு வரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலிங் ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா காட் கிஃப்ட் வந்துட்டுன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான் உங்ககிட்ட சொல்லணும். அந்த ஸ்கூல் கரெக்டாக இருந்துச்சுன்னா கஷ்டம் வரும் போகும், அது வேற விஷயம், எல்லாருக்கும் வரும் போகும். அந்த பெயினான பீரியட்ல தாங்கிட்டு அந்த டிசிப்ளின் இன்னும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சீன்ல கூட எனக்கு புரியல அந்த சீனு, ஆனால் எனக்கு தூக்கம் வராது, நான் நடிச்சு கொண்டு போயிடணும் சொல்லுவார் ரவி சார். இல்லைன்னா எனக்கு டிஸ்டர்ப் ஆகிடும், எனக்கு சீன் ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, எனக்கு நான் என்ன பண்ண சொல்லுங்க கேட்டு நினச்சது. அது அந்த ஸ்கூலிங் இருந்தால் தான் வரும். அந்த அவங்களுடைய ஹார்ட்டுடைய ஸ்கூலிங் தான் எனக்கு தெரிஞ்சது. நான் சொல்லணும்னா என் அண்ணன் ஜெயம் ரவி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு தனியோட முடிவுக்குள்ளே எனக்கு அவ்வளோ என்னுடைய எல்லா பேஷன்ஸுமே போயிடுச்சு. இந்த பூலோகம் மாதிரி படத்தை நான் போன வருஷம் 2014 பிப்ரவரி மாதம் பார்த்தேன். இந்த ஃபினிஷ் ப்ராடக்டை அந்த உழைப்பை 1.5 வருடம் முன்னாடி காப்பியா பார்த்துட்டு, ஒரு 2 வருடம் முன்னாடி காப்பியா பார்த்து, அதாவது 4 வருஷமா உழைச்ச ஒரு உழைப்பு, 2 வருஷமா பொட்டியில் இருக்கிற உழைப்பை தாங்கிட்டதுக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். பொறுமைனா என்ன நான் அவங்களுக்கு கற்றுட்டு இருக்கேன். ஆனால் அந்த பொறுமை அவங்களுக்கு இருக்கும்போது ஒன்று சொல்லுவான், ஆனால் நான் பரவாயில்லண்ணா டேரக்டர் ஒருத்தருக்கார் கல்யாணம் சொல்லிட்டு அவர் எப்படின்னா அப்படின்னா, எனக்கு ரவி இன்ஸ்பிரேஷன், ரவிக்கு கல்யாணம் இன்ஸ்பிரேஷன். சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் என்ன அண்ணன் வெற்றி ரவி குண்டா இருக்கான். ஏன்னா உங்களுக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு அண்ணமா இருக்கா ரவி குண்டா அப்படின்னா, இருப்பா வரும் போல் வரும். அதுக்கு என்ன காரணம்னு தெரியும். அது சந்தோஷப்படும். என்ன தம்பி இளமையா இருக்குன்னு சொன்னா நான் சந்தோஷப்படுறதுக்கு இல்லை, வர்றது தான் எனக்கு இது தெரியும். பூலகம் வரும்போது தெரியும். இது ரவிக்கு ரொமான்டிக் ஐடியா. அட்ரா ஒரு ரொம்ப ஜூலியட் பா என்ன ரொமான்டிக் அடிச்சு மரணம். அதாவது
பக்கா சினிமா மாஸ் படம். சரி மாஸ் காமிச்சாச்சா, பக்கா கிளாஸ் தனி ஒருவன் அடி, அதையும் முடியும். அடுத்த 3ஆம் மாசம் ரிலீஸ், அடுத்த 2ஆவது மாசம் இன்னும் ரிலீஸ் ஆகுது. உண்மையான தமிழ்நாட்டு மாஸ் என்ன? பூலோகம். இப்படி ஒரு கிளாஸ், இப்படி ஒரு ரிசப்ஷன், உண்மையிலேயே இப்படி ஒரு மாஸ்ங்கிற ஒரு ஏரியா இருக்குன்னு சினிமா காமிச்சிருக்காரு கல்யாண் கிருஷ்ணன். உண்மையான மாஸ் என்ன, அடித்தட்டு மக்கள் என்ன, அவங்க உணர்வுகள் என்ன, அவங்க வாழ்க்கை என்னன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கே வந்து எங்க வந்து நான் பூலோகத்தை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகிருப்பேன்னு தோணுது. எனக்கு தனி ஒரு எமோஷன் பார்க்கும்போது. எங்க அப்பா சொல்லி கொடுத்ததா ஜெயிக்கணும் 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 அப்படி சொல்லி கொடுத்த எங்க அப்பாவுடைய பேரை மோகன் ராஜான்னு நினைச்சு எங்க அண்ணன் வச்சிருக்காரு. எங்க அப்பா சொல்லி கொடுத்த ஜெயம்ன்ற விஷயத்த நான் என் பேரை வச்சிருக்கேன். 2 பேரும் ஒன்னாதான் வச்சிருக்கேன். என் லைஃப்ல இவ்வளவுதான், எனக்கு இவ்வளவுதான் வேணும், எனக்கு இதுக்கு மேல எதுவும் வேணாம். வெற்றியை பத்தி நான் பேசல, எனக்கு வேண்டியவர்களை பத்தி தான் நான் பேசுறேன். இதுக்கு மேல எனக்கு எதுவுமே இல்லை. அண்ட் எல்லாரும் பேசினது வந்து உண்மைன்றது எனக்கு தெரியும். ஆனா அவங்க அப்படி பேசணுன்ற அவசியமே இல்லை. அவங்க வந்து அவங்களையும் தாழ்த்திக்கிட்டு என்னை உயர்த்துறாங்கன்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்காது. 2015 சொன்னோன்னா நிறைய பேர் சொல்லும் போது எனக்கு ஏறல. எப்படி வந்து மழையில வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க ஒரு 2-3 நாளைக்கு எப்படி என் மண்டையில ஏறலையோ, அதுக்கப்புறம் டிவி ஒர்க் பண்ணல, எதுவும் ஒர்க் பண்ணல, வெளியே எனக்கு ஓகேயா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் சொல்றது கேட்கும் போதுதான் அது வந்து எனக்கு உரைச்சிதே. என்னடா இப்படி நம்ம ஊர், நம்ம மக்கள், நமக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம்னு நினைச்சுதான் நான் வெளியில போய் என்னால் முடிஞ்சதை செஞ்சேன். என்ன செஞ்சது சொல்லி கொடுத்த மாதிரி இந்த கைக்கு செஞ்சது உதவி இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் செஞ்சிருக்கோம், எல்லாரும் செஞ்சிருக்கோம். அந்த நாம ஒருத்தர் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி 2015 ஆரம்பிச்ச வெற்றி, ரோமியோ ஜூலியட் ஆரம்பிச்ச வெற்றி அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அப்போ எனக்கு புரியல, சார் இந்த வருஷம் சார் இது அப்படி சார் யாருக்கு சார் கிடைச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும் போது புரியல. டுவர்ட்ஸ் எண்டெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. உண்மையாகவே அது யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். ஒரு படத்தில் 4 படங்கள் ரிலீஸ் ஆகி 3 சூப்பர் ஹிட். அப்பாட்டக்கரும் எனக்கு முக்கியமான படம் தான், அது நான் வந்து ஒன்றுமே சொல்லவே இல்லை. எனக்கு வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த படமும் எனக்கு முக்கியமான படம் தான். அண்ட் அது வந்து லிஸ்ட்டில் ஹிட் லிஸ்ட்டில் இல்லாத பெரிய வருத்தம் தான் எனக்கு கண்டிப்பாக. அதுவும் வந்து நான் என்னுடைய முழு உழைப்பையும் போட்டு பண்ண படம் தான். ஸோ அதுவும் எனக்கு வேற கிடையாது. 2014 எனக்கு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுதான் 2015 எனக்கு கிடைச்ச வெற்றிக்கு காரணம். வேறு எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கு என்னோட சப்போர்ட்டுக்காக இருந்த எல்லாருமே இருக்கீங்க இங்கே, அதனால ரொம்ப முன்னாடி சொல்றதுல பெருமை தான். 2016 இதே மாதிரி அமையும். ஏன்னா இந்த வருஷமும் நான் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கேன். கஷ்டப்படுறதே எனக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம். Look at me, you can call me the mass disaster. I'm a monster, never ever read my chapter. I'm a gangster, the god is my freaking banker. Money's the master, but that's not what I'm running after. Pistol புகழ்ந்து கொண்டிருக்கும் நான் ஒருவன். இந்த உலகத்தில் யார் எந்த பகைவன்? நான் ஒரு தனிப்படை, நானே எந்த தலைவன். நான் என்று தனி ஒருவன்.